கடந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல நேத்திருந்து ஒரு பயங்கர ட்ரெண்டிங்கா ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா, அர்ச்சனா அவங்க சொன்ன விஷயம். நேத்து எபிசோட்ல நம்ம முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை, தூங்கிட்டு இருந்த அர்ச்சனா ஆர்மியெல்லாம் எழுப்பி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன சீசன்ல தான் அட்டாக் பண்ற அளவுக்கு முத்துக்குமரனுக்கு இப்போ ஹேட்டர்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்களா? அர்ச்சனா ரவிச்சந்திரன் எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னா, அருணுக்கும் முத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும்போது முத்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஏன்னா அருண் அவரை கோவப்படுத்துற மாதிரியும் ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. என்னன்னா, முத்து நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, பேச மட்டும் தான் லாய்க்கு அப்படின்னு சொன்னோடனே முத்து ஒரு விஷயம் சொல்லும் போது அது எப்படி சொல்லியிருப்பாருன்னா, பேச மட்டும் தான் லாய்க்குன்ட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த பேச்சை வச்சு தான் முன்னாடி ஒரு சீசன்ல ஒருத்தவங்க டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுதான். சொன்ன உடனே அர்ச்சனா ஆளை பத்தி என்கிட்ட இப்படி சொல்லிவியாடா அப்படின்ற மாதிரி அருணுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கலாம்ல, ஏன்னா உள்ள இருக்காங்க, இவங்க வெளில இருக்காங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இப்போ அர்ச்சனா ரவிச்சந்திரன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க டைரக்டாலாம் சொல்லலை, பட் வேற ஒருத்தவங்க எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அர்ச்சனா அவங்க பேச்சால மட்டும் வின் பண்ணலை, லைக் அவங்க நல்ல கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் பேக்கடு ஒரு என்டர்டெய்னராக உள்ளே இருந்தாங்க, அதனால தான் அவங்க வின் பண்ணாங்க. வெறும் பேச்சால மட்டும் அவங்க வின் பண்ணலை அப்படின்ற மாதிரி வேற ஒரு பேஜில் போஸ்ட் போட்டதை நம்ம அர்ச்சனா எடுத்து அதை அப்படியே ரீட்வீட் பண்ணி ஒரு ஹார்ட் ஒன்று போட்டு வணக்கம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்காக தெரிஞ்சதே அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் முத்துக்குமரன் இந்த சீசனில் அவருக்கு பெருசாக எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லை, வெறும் வாய் மட்டும்தான் அப்படின்னா அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பார்க்குற யாரும் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வெறும் பேச்சு மட்டுமே வச்சு அவர் விளையாடல, கிட்டத்தட்ட 50 நாள் தாண்டிட்டாரு. அந்த 50 நாள்லையும் நம்ம பார்த்துருவோம், முக்கியமாக மெயினாக எல்லாருமே பேசினாங்க அந்த ப்ரொஃபஸரோட சாயில் அவுட் இருக்கு. ஏன்னா அந்த பிரெயின் கேம் அதை வேற லெவலில் விளையாண்டுட்டாரு. அதே மாதிரி நம்ம நடிப்பு, நம்ம கலைஞர் எழுதின வரிகளில் அவர் டைலாக் ப்ரொனன்சியேஷன்லாம் சொன்னதெல்லாம் வேற லெவலில் இருந்து. அவ்வளோ ஏன் நம்ம இந்த செராவோட ப்ரொமோஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுலேயுமே அவர் பார்த்தோன்னா அந்த கட்டபொம்மன் டைலாக்கு ஜாக்சன் துரையா அவர் பேசியிருப்பாரு. ஸோ பேசும்போது அதுவும் பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அப்படிலாம் இருக்கும்போது அவருக்கான டேலண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மேபி உள்ளே இருக்கவங்க அதெல்லாம் கவனிக்காமல் முத்து பேசிகிட்டே இருக்கான், அவன் இரிட்டேட் பண்ணுறான், அவங்ககிட்ட போவே தேவையில்ல. அதுவும் இல்லாமல் இப்போ போன வாரம்லாம் பார்த்தோன்னா அந்த கோட்டை அழிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அழிச்சதுக்கப்புறம் சரி, டோட்டலாக முத்து ஒரு இன்விசிபிள் பர்சனாக தான் ட்ரீட் பண்ணாங்க. முத்து எது சொன்னாலும் காதில் வாங்கிக்கிறது இல்லை, அவன் அங்கே இருக்கான் அப்படின்றதே அவங்க பொருட்படுத்தலை. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. என்னதான் இருந்தாலும் முத்து அவரோட ஸ்டாண்டில் என்னென்னா, நீ என்ன வேணால் சொல்லிட்டு போங்கடா, நான் இதை தான் சொல்லுவேன், எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு இதுலேயும் அவர் பேசிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட நம்ம தீபக் அவர் பேசும்போதும் சரி, ரயன் அவர் பேசும்போதும் சரி, அருண் பேசும்போதும் சரி, எல்லாரும் பேசும்போது அவங்க என்ன தான் ஷவுட் அவுட் பண்ணி எல்லாமே பேசினாலும் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, இது தானே, ஓகே நான் உனக்கு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ, அவள் தான் சொல்லிட்டு காமாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காப்புல. அருண் தான் அந்த வார்த்தையை சொல்லும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அருணே இந்த பிக் பாஸ் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் வெளியே தெரியாமல் தான் இருந்தார். அவரே நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி நம்மளா ஏதாவது ஒன்று பண்ணணும், கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரா வாண்டடாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அருணுக்கே லைக் அது சொல்கிறதுக்கு கொஞ்சம் இது இல்லை. அதுதான் அவர் என்னன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணோமா இல்லையான்றதை யோசிச்சுட்டு சொல்லியிருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அது இல்லாமல் இந்த வாரம் தீபக் அவரோட கேப்டன்சியில் ஓவரால் எல்லாமே ஒரு மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நீ இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாது, ஈவன் ஒரு ஃப்ரிட்ஜை நீ திறக்கணும்னாலும் பர்மிஷன் கேட்டு திறக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அது ஒரு மேபி எப்படி சொல்லியிருக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், இதை மட்டும் பண்ணிடுறேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்லாம். இது என்னென்னா பவித்ரா அவங்களுக்குலாம் ரொம்பவே ட்ரிகர் ஆயிடுச்சு. என்னன்னா என்ன ஒரு ஃப்ரிட்ஜ் டோரை திறக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு போனோமா, நான் ஏன் சொல்லிட்டு போனோம், சௌந்தர்யாலாம் ஒன்றே வந்துட்டாங்க, அது எப்படி அது முடியும், இதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி இந்த பிக் பாஸ்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், பிக் பாஸே சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தீபக்கோட கேப்டன்சிலே பார்த்தோன்னா அவரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி ஒரு கேப்டன்சியை நான் பாஸ்ட் சீசன் 7 வரைக்குமே நான் எதுவும் பார்க்கல, நல்லா பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஒரு நாட்களில் எப்படின்னு பார்ப்போம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தீபக் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு ஒரு கையை கட்டி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோலாம் இருக்கும்போது அந்த பொம்மை டாஸ்க்லலாம் அப்பா அடிச்சுட்டு மங்கம் மாள்றாங்க. அது பார்க்கும்போது ஏன்டா அந்த கில்லர் காயின்லேயும் இப்படி பண்ணீங்க, பப்ளிக்கோட ரியாக்ஷனை பார்த்தீங்க, இதுக்கப்புறமே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னும் போது முத்து அதை எடுத்தும் சொல்லியிருப்பாரு. சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு விபரீதன்றது ஆகிடக்கூடாது, அதுக்காக நீங்கள் ரெட் கார்டும் வாங்கிடக்கூடாது 2 பேரும் அப்படின்ற நோக்கத்தோடு நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி முடிச்சோடனே வெளியில் எல்லாம் என்ன மாதிரி போடுறாங்கன்னா, எப்பா முத்து நீ இவ்வளோ பேசுகிற, இதே தானே நீ கில்லர் காயின் டாஸ்கில் சுனிதாக்கு பண்ண, அப்போ எங்கே போச்சு இந்த தாட்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறதுக்கு வாங்கின அடியில் தான் அவர் திருந்திட்டாரு. அதுதான் ஃபஸ்ட்டு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் பட்டு அதோட வெளிப்பாடை பார்த்தோன்னே சரி ஓகே நான் ஆல்ரெடி அடிபட்டிருக்கேன், நீங்கள் திருந்திக்கங்கடா, எங்கடா நம்ம ஆளுங்க சொன்னால் கேட்டுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு மீம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது பார்க்கும்போது. இன்னொன்று என்னென்னா, இந்த வாரம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் யார் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது அது சாச்சனாக்கு நிறைய ஓட்டு வரதுனால மேபி அவங்க நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
ஆனால் உள்ள வெளியே இருக்கவங்க எல்லாரும் எப்படியாவது சாச்சனாவை எவிட் பண்ணி அனுப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நாளாக பிக் பாஸில் வந்து சாச்சனாவுக்கு ஓட்டே போடாமல் இருந்த அவங்களுக்கெல்லாம் பாவம்னு நினைக்கிறேன் அவங்கலாம். அது ஆனால் இப்போ என்னன்னா சாச்சனா வந்து முன்னே இருந்ததுக்கு விட இப்போ சாச்சனா 2.0 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மேலே இருக்க தப்பு ஆனால் அந்த எல்லாத்தையுமே சாச்சனா 2.0 தான் இப்போ யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதான் சொல்கிறேன்ல, ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்களோட கண்டென்ட் அதில் இருக்கணும், என்ன சொல்கிறது, அமைதியாக இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடுறதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க, அழுகுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வெளியே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்தோன்னா எனக்கு முத்தாண்ணா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கட்டி பிடிச்சி அழுமோ தேம்பி அலறுது. அதுவும் இல்லாமல் அருண் ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த டப்பா சார் அவன் டப்புக்கு டப்பான்னு அதெல்லாம் மீம் டப்பலட்டாக போட்டுட்ருக்காங்க. ஆனால் அது என்னென்னா அப்படியே டோட்டலாக அருணுக்கு அகிழ்ச்ச மாதிரிச்சு. அது முத்துக்கு சொன்னார், ஆனால் அது அருணுக்கு சூட்டபிள் ஆகி டோட்டலாக போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் வெளியில என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓவரால் முத்துக்கு வந்து பயங்கர பிஆர் சப்போர்ட் இருக்குது, அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணி விட்றாங்க, அவர் வந்து என்ன சொல்கிறது உள்ள கேம் விளையாடுறத வச்சு இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவர் ப்ரீவியஸாக பண்ண வீடியோஸ் எல்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற இப்படி டாக்கும் போயிட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு அந்தளவுக்கு என்ன சொல்கிறது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று இருக்குது, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தனியாக ஒரு பிஆரை வச்சு பண்ணுவாருன்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஜென்ரலாக பப்ளிக்காக பார்க்கும்போது அவங்களுக்கு மேபி அப்படி தெரியலாம், ஆனால் உண்மையில் வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு வாய்ப்புன்றதே கிடையாது. ஆனால் இதை சொல்கிற மற்ற டீம்மேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட பிஆர் இருக்குது. சௌந்தர்யாக்கெல்லாம் ஐயோ அடிச்சு தொடர்ந்தாலே வந்துகிட்டு இருக்கு பிஆர் டீம் அப்படின்னு தொடர்ந்து. அதுவும் சௌந்தர்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் சௌந்தர்யா ஒரு சவுண்ட் விட்டுருப்பாங்க பாரு, அதுவும் அந்த இவரு நம்ம ராணவ் அவர் வந்து பேசும்போது நீ எப்படி அதை சொல்லுவ, நீ அதை சொல்லக்கூடாதுன்ட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படிலாம் ஒரு மாதிரி இருக்கும் போது வெளியில் வந்து பார்த்தோன்னா அந்த பிஆர் டீம்ன்றத பப்ளிக் ஈஸியாக கண்டுபிடிதான ட்ரிக் ஏன்ட்ட ஒன்று இருக்குது. அதை வேணால் சொன்னால் அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா தெரியாது? அது தெரியாது. அது எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இப்போது யாரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம், உதாரணத்துக்கு சௌந்தர்யாவே எடுத்துங்களேன், சௌந்தர்யான்ற ஒரு ஹேஷ்டேக்கை நீங்கள் போட்டினாலே போதும், அதில் எவ்வளோ வீடியோஸ் வருதுன்றது நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேஜஸில் வரும். 20 பேஜஸில் இருக்க வீடியோவும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அது எப்படின்னா இப்போ நான் ஒரு வீடியோவை போட்டேன், அதை நீ அப்படியே ஷேர் பண்ணு. இதுதான் வந்து பிஆரோட ஒர்க்கு. குரூப்பில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற குரூப்பில் போட்டு எல்லாரும் அதே கேப்ஷனு அதே இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போடுறேன். இத்தனைக்கும் ஒரு ரீஷேர் கூட பண்ண மாட்டாங்க. அப்படியே எடுத்து இது என் கவுண்ட்டுக்கு முடிச்சிட்டேன் லிங்க் எடுத்து போட்டு அவங்க வேலையை முடிச்சிட வேண்டியது. ஆனால் இது வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு அது நார்மலாக தெரியலாம். நம்ம மீடியாலே இருக்கிறதுனால இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ பப்ளிக் இதை பார்த்தாங்கனாலே புரிஞ்சுப்பாங்க யாருக்கு உண்மையான பிஆர் டைம் இருக்குன்றதை இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த வாரம் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது இந்த ராயன் ராணவ் அவங்களுக்கு இடையில வந்த ஒரு ஃபைட்டு தான். அது வந்து கொடுமையின் உச்சம். என்னன்னா ராயன் வந்து பார்த்தோன்னா கை ஓங்கிட்டாரு போயிட்டு. ஆனால் அது எபிசோடில் பார்க்கும்போது இல்லவே இல்லை. ஏன்டா அதை தூக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஒருவேளை ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணோம், இது டிஆர்பி ஏறணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களான்றது ஒரு இதுவும் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடக்குது. ஸோ நடக்கும்போது ராணவெல்லாம் அடி வாங்கிட்டு ஐயோ மனுஷன் எப்படி தான் தாங்கினாருன்னு தெரில. ஒரு இந்த வாரத்துலேருந்து தான் இந்த இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இண்டிவிஜுவலாக எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் யாருமே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தன்னோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை வந்து காட்டவே இல்லை. அங்கே எல்லாரும் அங்கங்கே தனியாக ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு குரூப்பாக தான் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ்க்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த குரூப்பாக தான் செயல்பட்டாங்க. யாருமே அந்த இண்டிவிஜுவலாக அவங்களோட கேமை வந்து விளையாடல. ஆமாம், என்னன்னா எல்லாருமே வந்து ஒரு சேஃப் கேமை விளையாண்டுடலாம், ஏன்னா நம்ம தனியாக போனால் மாட்டிப்போம். இதில் உண்மையிலேயே சொல்ல போனால் யார் தனியாக இருக்குன்னு பார்த்தா பவித்ராவெல்லாம் வந்து ரொம்பவே பாராட்டணும். என்ன நடந்தாலும் சரி தனியாகவே ட்ராக்ல போயிட்டு இருக்க வேண்டியது. இதில் வேற சௌந்தர்யா இடையில கோத்தம் விட்டாங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜு திறக்கலன்னு சொல்லி என்னை இது பண்ணுறாங்க அப்படின்னோடனே சௌந்தர்யா சொன்னது உடனே பவித்ரா வந்து கேட்டிருப்பாங்க, என்னது நான் சொன்னேன் உங்ககிட்ட, நான் பாட்டு தனியாக தானே பேசிட்டு இருந்தேன், நீங்களா போய் ஏன் சொல்கிறீங்க, என் பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு அவங்க கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்காங்க. எதுலையும் போய் நம்ம மாட்டிடக்கூடாது, நம்ம கேமை நம்ம விளாடணும். ஆனால் மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீமாக, அதுவும் முக்கியமாக அந்த கோவா டீம்லாம் இருக்குது பார்த்தியா, ஐயோப்பா அவனுங்க விளாட்றானுங்க பேர் மோசம் பண்ணுறாங்க அவங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பேட்சாக பிரிஞ்சுட்டாங்க. அந்த கோட்டு இல்லை, ஆனால் வந்து அந்த குரூப்புன்றது அங்கே இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இதை நோட் பண்ணி விஜய் சேதுபதி ஒரு ரவுண்ட் விடுவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரத்துல அந்த டாஸ்க் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே ஒரு லவ் பேர்ட்ஸ் இருக்காமே, ஐயோ அந்த லவ் பேர்ட்ஸ் அவங்க என்னென்னா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க, திடீர்னு நம்ம இங்கே வேண்டாம், அதுக்கான இடம் இது கிடையாது, நம்ம ஏதாவது வெளில பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா நம்ம பவித்ராவுக்கும் ஆனந்திக்கும் இது பார்க்கும்போது கடுப்பாயிடுது. இடையில வந்து ஒரு ரீல் கூட வைரல் ஆச்சு.
அவனை சேர்த்துக்காத, அவன் எதுக்கு சேர்த்துக்கிற, அவன் கொண்டு வந்தான் இவன் கொண்டு வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல் இருக்குல்ல இதில் இருக்கு. ஊட்டி விடுற இதெல்லாம் ஐயோ அதுதான் சொல்கிறேனே. இப்போ என்னன்னா மிளகா நீங்கள் அரைச்சிட்டாங்கப்பா, அரைச்சோடனே கையில் வந்து அவங்களுக்கு அந்த ஹீட் இருக்குது, அதை வந்து ஒரு கை ஃப்ரீயாக தான் இருக்குது. அவங்க இப்போ பவித்ராவோட பாயிண்ட்டு என்னென்னா அந்த ஒரு கையில் இருக்குல்ல அந்த பேஸ்ட்டு அவங்களே போட்டுக்க மாட்டாங்களா, விஷால்லாம் வந்து தடை விடணுமா அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி அருண் கையிலே வந்து பார்த்தோன்னா மிளகா அரைச்சதில் அவரும் வந்து பேஸ்ட் போட்டிருப்பாரு. சரி இதெல்லாம் ஓகே. லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்தா ஊட்டிக்க அப்படின்னு ஊட்டி விடுறது, அதுக்கப்புறம் கடைசி சாதம் இந்தா சுற்றி போட்டுக்கன்றது, இதெல்லாம் பார்க்கும்போது டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து தர்ஷிகா தான் வந்து தனியாக சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாலுமே லைக் அவங்களோட இண்டிவிஜுவல் கேமை வந்து அவங்க தனியாக கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மர்ப்பா இவங்க ஃபினாலி வரைக்கும் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தோம். நம்மளுமே அதை பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட ரிவ்யூவில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ட்ராக் மாறி போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட கேம் நிறையா ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்க சொன்னதே முன்னாடி ஏதோ ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது என்னை யாருக்குமே வந்து தெரியாது, ஆனால் என்னோட முயற்சி, என்னோட பெர்ஃபார்மன்ஸ், என்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் நான் வெளியே காமிச்சிருக்கேன், எல்லாத்தையும் வெளியே காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க இந்த சீசன் ஃபுல்லாக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க இப்படி ட்ராக் மாதிரி போகிறது அப்படிங்கிறது என்ன ஆகும்னு தெரில. இதெல்லாம் வந்து உணர்ந்து இதுக்கப்புறம் வரல அவங்க கரெக்டாக விளாண்டாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீக் யார் எவிக்ஷன் ஆவான்றது உன்னோட கெஸ்ட்டில் யார் இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் இல்லைன்னா சிவகுமார், அவங்க 2 பேரும் ஏதாவது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோட கெஸ்ஸாக இருந்தது எப்படியும் சாட்சினா வெளியே போயிடுவாங்க. ஏன்னா வெளியே அந்த சோசியல் மீடியாவில் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்கள எப்படியாவது எவிட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் எல்லாருமே இருந்தாங்க. ஒருவேளை அவங்க கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்னா மேபி ரஞ்சித் இல்லை சிவகுமார் அவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரஞ்சித் சாரை விட அவர் கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரஞ்சித் சார் கூட இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வர வரைக்குமே அவர் கொஞ்சம் சூப்பராக விளையாடிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். மேபி இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் வந்ததுக்கப்புறம் அவருமே கொஞ்சம் இன்விசிபிள் ஆன மாதிரி தான் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு மேபி சிவகுமாராக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு யார்? எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெஃப்ரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு இருந்தது. ஆனால் இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் அவர் வின் பண்ணதுனால அதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடுச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுது. இன்னொன்று ரஞ்சிதா சிவகுமாராக கம்பேர் பண்ணும்போது 100% நான் சிவகுமாரை தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கான டைம்ன்றது உள்ளே ரொம்பவும் யாரும் கொடுக்கல சுற்றி இருக்கவங்க. இன்னொன்று அவரும் வந்து என்னென்னா அப்சர்வ் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் விளையாட டைம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த வீக் கண்டிப்பாக எவிட் ஆகிறது சிவகுமாராக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டில் உள்ள வந்த எல்லாரும் ஒவ்வொரு வாரமாக போய்கிட்டே இருக்காங்களே. ஃபஸ்ட்டு ரியா போனாங்க, வர்ஷினி போனாங்க, அடுத்து சிவகுமார். அவ்வளோதான், அந்த வைல்ட் கார்டு பேட்சே வந்து மொத்தமாக தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு பழையபடி இருக்கிறவங்களே நீங்கள் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஆனால் இந்த வாரம் வந்து கொஞ்சம் டபுள் எவிக்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தோம். இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும், இல்லை யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம், திரும்ப கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.